ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம மொபைல் போன்ல சார்ஜர் இல்லாம ஒரு இன்னொரு மொபைல்ல இருந்து எப்படி ஒரு ஓடிஜி கேபிள் மூலமா சார்ஜ் பண்றது, அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட மொபைலில் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் போகிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஃபோன் வந்து எம்ஐ ஃபோன்னால இதில் எம்ஐ யூஏ வெர்ஷன் இருக்கும். சரிங்களா, அதை நம்ம ஒரு 5 தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூஆர் நோ டெவலப்பர்னு ஆப்ஷன் வரும். நோ நீட் அப்படின்னு வருது. நான் ஆல்ரெடி டெவலப்பராக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படல. ஸோ பேக் வந்தேன் அப்படின்னா என்னோட செட்டிங்ஸில் மோர்ன்ற ஆப்ஷன் இல்லை அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை செக் பண்ணீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸ்னு இருக்கு. ஸோ அதுக்குள்ள போனோம் அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிசேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணணும். ஸோ இது எதுக்கு எனேபிள் பண்றோம் அப்படின்னா, ஒரு மொபைல் டு மொபைல் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போ என்னோட ஒரு மொபைல நான் வந்து இதை எனேபிள் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி என்னோட இருக்கக்கூடிய சாம்சங் மொபைல்லையும் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். ஸோ நான் அந்த மொபைல்லையும் யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்றேன். ஸோ அடுத்து நான் வச்சிருக்க சாம்சங் மொபைல்ல அதே மாதிரி யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போறேன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா. ஸோ அபவுட் டிவைஸ்னு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பில்ட் நம்பர் இல்ல பில்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் வெர்ஷன், கர்னல் வெர்ஷன், பில்ட் நம்பர் இருக்குங்களா, அந்த பில்ட் நம்பரை 5லேருந்து 6 முறை டேப் பண்ணோம் அப்படின்னா யூஆர் நான் டெவலப்பர்னு வரும். இப்போ நான் டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஸோ என்னோட மொபைல் ஃபோனை பேக் வரேன். ஸோ மறுபடியும் செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று கண்டிப்பாக எனேபிள் ஆயிருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ உள்ள போனோம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபிங் ஒரு ஆப்ஷன் டிசேபிள் இருக்கும். ஸோ சப்போஸ் ஆன்ல எனேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள்ல இருக்கட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால 2 மொபைலையும் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது மொபைல் டு மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஓடிஜி கேபிள் தேவைப்படும். அதாவது இது வந்து பி டைப் கேபிள். இதே சி டைப் இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் சி டைப் மொபைல்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பி டைப் கேபிள் வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு ஓடிஜி கேபிள். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மொபைல் இருந்து, அதாவது ரெட்மில இருந்து நான் வந்து இப்போ இந்த மொபைலுக்கு சாம்சங் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அதாவது நம்மளோட டைப் பி கேபிளை கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ என்னோட ஓடிஜி எண்டு அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் போனோட, அதாவது என்னோட யூஎஸ்பி கேபிளோட 2 கனெக்ட் பண்ணிட்டு அதே சார்ஜிங் கேபிள், அதாவது சார்ஜிங் கொண்டு போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாம்சங் இந்த மொபைல் நான் சார்ஜ் பண்ணணும். ஸோ சாம்சங்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது பாத்தீங்களா, சார்ஜிங் 32% வருது. ஸோ என்னோட மொபைல் போன் வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மொபைல் டு மொபைல் வந்து இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் போனையும் சார்ஜ் பண்ணலாம். ஆனா இது வந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மட்டும்தான் அதை பண்ணணும். ரெகுலரா அதை பண்ண முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணும்போது நம்மளோட பேட்டரி கெப்பாசிட்டி சீக்கிரம் குறையும், லைஃப் குறைஞ்சிரும். பேட்டரி நம்ம சீக்கிரம் சேஞ்ச் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். சரிங்களா, சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.